ஒன்னு சொல்றேன், மயில இத்தனை நாள் உன்னை நான் கட்டி போட்டு வச்சுட்டேன். இனிமே அது தேவையில்லை. மகாக்கும் கோபிக்கும் கல்யாணம் நடந்தே தீரும், நடத்தி காட்டுறேன். அண்ணே, என்னண்ணே ரொம்ப சங்கடப்பட்டேன்னு நினைக்கிறியா? இல்லண்ணே, இல்ல. அப்பா உன்ட்ட பேசின விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்பதானே எனக்கு உசிரே வந்துச்சு. நீ எல்லாத்தையும் பார்த்துக்குவண்ணே. மகவை எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைப்ப அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குண்ணே. அண்ணே, மகா என் மனசுக்குள்ள பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேண்ணே. அவ இல்லைண்ணா, அவ இல்ல லைஃப் நினைச்சு கூட பார்க்க முடியலண்ணே. தேவையில்லைண்ணே. ஏன்டா அப்படிலாம் பேசுற? பேச மாட்டேண்ணே, இனி நான் பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ இருக்க நம்பிக்கையில. எமோஷன் ஆகாதடா. என்ன பண்றதுன்னு? உன் தம்பி பாண்டி என்னைக்காவது கவலைப்பட்டு பார்த்திருக்கியா? எனக்கு கவலைப்பட தெரியாதுன்னு. கவலைப்பட மாட்டேன். ஆனா மக விஷயத்துல என்னால தாங்க முடியலன்னு. கைய பிடிச்சு கும்புறேன்னு, உன்னை சாமியா நினைக்கிறேன்னு. எனக்கு மகா வேணும்னு. இப்பெல்லாம் பேசாதடா, கவலைப்படாத, பேசாம இரு. இல்ல, மகா பெரியப்பட பேசுறதா சொன்னாங்க. பெரியப்பாவும் பெரியம்மாவும் இப்ப பேசுறது பெருசு இல்லைண்ணே. நீ இப்ப என்ன முடிவு எடுக்கிற? என்ன வாக்குறுதி கொடுக்குற? எனக்கு அதானே முக்கியம். எனக்கு அதான் முக்கியம். இதை பத்தி கவலைப்படாதடா பாண்டி. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உன்னை விட்டுற மாட்டேன்டா. தைரியமா இரு. ரொம்ப நம்பி இருக்கேனே பாண்டி. தைரியமா இருடா. வா பாண்டி. ஏன்பா ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கு நீ? கோபி தான் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதேன்னு சொல்றப்பல இல்ல. வா போலாம். என்னம்மா இங்க நிக்கிற? சும்மாதான். சும்மா எதுக்கு இங்க நிக்கிற? ஒரு இன்ஸ்பெக்ஷன் விஷயமா வந்தேன். லைன்மேன் பக்கத்துல அனுப்பிச்சிருக்கேன். அவர் வரதுக்கு 1/2 hour ஆகும். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அது சரிம்மா, 1/2 hour ஆகுங்கிற. எதுக்குமா இங்க நிக்கிற? வா கடையில் உட்காரலாம். வா. நானா? கடைக்கா? இல்ல நான் வரல. அட நம்ம கடை தானேம்மா, வா உட்காரலாம். வா. இல்ல பரவாயில்ல, நான் வரல. அட பரவாயில்ல, வாம்மா உட்காரலாம், கடையில் உட்காரலாம். வா. ஏன் இங்கே நின்றுக்கிட்டு 1/2 மணி நேரம்? வா போலாம். வா வா வா. அண்ணா அண்ணா, மயில் சித்தப்பா ஈபி அக்கா கூட்டு வர்றாருண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அங்க பாருங்க.
சைக்கிளை தேடி கொண்டு வந்துட்டிய, ரொம்ப நன்றிம்மா. மாமா வா. கோபி, யார் வந்திருக்காங்க பாரு. என்னடா தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா நீ? நீ என்னடா உங்க அண்ணன் மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? போடா, அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. ஓடு. இல்ல சார், சார் எனக்கு எதுவும் வேண்டாம். அட இருமா, ஏமா நிக்கிற? உட்காரு. ஐயோ பரவாயில்ல சார். பாத்தியாடா எவ்வளவு மரியாதையான பொண்ணா இருக்கா பாத்தியா? இல்ல Current cut பக்கத்துல ஆயிடுச்சா? ஒர்க் பண்றாங்க, அதான் பவர் கட் ஆயிடுச்சு. மேடம் உங்களை வர சொல்றாங்க. வரேன். நான் கிளம்புறேன். அட இருமா, கோபியோட பேசிட்டு போமா நீ. இல்ல சார், எனக்கு டைம் ஆச்சு, நான் அர்ஜென்ட்டா போகணும். வரேன். கோபி பாத்தியா எவ்வளவு பொறுப்பான பொண்ணா இருக்கா பாத்தியா? ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தப்பா. நீங்க எதுக்குமே குழம்பிக்க வேண்டியதில்லை. நீங்க என்னை நம்பணும். பாண்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்துக்காக நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க எப்பவும் போல இருக்கணும் சித்தப்பா. என்னால உங்களை இப்படி பார்க்க முடியல. எல்லாரும் ஏறியாச்சா? 1 2 3 4 5 6 9. அப்பா 9 ஒத்தப்பட. சுபம். மா தலிப்பம்மா வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? சொல்லிக்காம வந்திருக்காங்க. யாது எங்க அம்மா. இந்த மயிலு அம்மா வரமாட்டாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு இப்ப வந்துட்டாங்க. இப்பவும் அதே தானே சொல்றேன், பயமா இருக்குண்ணே. 9 10 ஆயிடுச்சு. ரெட்டப்பட. ஐயோ வாயம்மா. மா பாத்து மா பார்த்து. என்ன வரமாட்டேன்னு சொன்ன வந்துட்டேன். நீ தான் வர வேண்டாம்னு சொன்ன, அதனால தான் வந்துட்டேன். நாங்க வர வேண்டாம். சரி கதவு சாத்துங்கண்ணே. உட்கார். பார்த்து. சந்தோஷம், நீ வந்துட்ட. என்னப்பா என்னாச்சு? பஞ்சர் ஆயிடுச்சு சார். பஞ்சரா? ஐயா ஸ்டெப்னி இருக்கா? இருக்கு சார். கையோட மாத்திருப்பா, அவசரமா போகணும். என்னடா ஆச்சு? பஞ்சரு. மாப்பிள்ளை வீட்டுக்கு போற சமயத்துல வண்டி இப்படி பஞ்சர் ஆயிடுச்சே, இது உனக்கு அவசரமா தெரியல? ஏமா தெருவில் கிடக்கிற ஆணிக்கும் என் பொண்ணோட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? சகுனத்து மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு சாமி பேர்ல தான் நம்பிக்கை, சகுனம் பேர்ல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அண்ணன் சரியாத்தனமா சொல்றாரு. நல்லா ஒத்து ஊதுறாங்கத்த. சரி வாங்க, ஏன் நடு ரோட்ல நின்னுட்டு ஓரமா நிப்போம். பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்ன ஒரு ஏசி காரை பிடிச்சி சொல்லலான்னு. இப்படி ஒரு டப்பா வண்டி பிடிச்சி வந்தா நடு ரோட்ல தான் கிடக்கும். நம்ம பஸ்ல வர்றவங்கடா, நம்மளுக்கு வேலை ஜாஸ்தி. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லு. பாண்டி, நாளைக்கே நீ ஒரு வேலைக்கு போய் என்ன பெரிய ஏசி கார்ல கூட்டு போய் அதுக்கு நடு ரோட்லயே நடந்து போயிடலாம். அதானே பார்த்தேன். எங்க ரோஷம் வந்து வேலைக்கு போடுவோன்னு பயந்தேன். அண்ணே வணக்கண்ணே. மகாலிங்கல்ல? ஆமாண்ணே. சந்தானம், என்னப்பா 2 பேரும் இப்படி பளபளபளன்னு ஆயிட்டீங்க? இந்த காலத்துல இப்படி பளபளன்னு இருந்தா தானே மதிப்பு. ஞாபகம் இருக்கா? நம்ம சிஷ்ய பிள்ளைங்க நம்ம கிட்ட நாதஸ்வரம் கத்துனவங்க. ஆமா, ஐயா கிட்ட நாதஸ்வரம் வாச்சு பழகுறப்போ கை செலவுக்கு 5 10 வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாங்க ரொம்ப நல்ல வசதியா இருக்கிறோமா. ஆச்சரியமா இருக்குப்பா, இப்படி மாறிட்டீங்களே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தானே. ஆமா, ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பண்ணிட்டு இவனுக்கு அப்படியே தான் இருக்கானுங்க. கரெக்டா சொன்னீங்க அத்தை. இந்த கார் யாருதுப்பா? நம்மளுது தானே, போன மாசம் தானே வாங்கினேன். ஆஹா. போய் அதை போ சீக்கிரமா. நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு ஏசி வண்டி தானே கரெக்டா இருக்கும், அதான் வாங்கினேன். அப்படியா? சரி சரி சரி. குடு குடு குடு. என்னப்பா இதெல்லாம்?
கச்சேரியில் கொடுத்தாங்க. உங்களுக்கு நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கௌரவம் ஏற்றுக்கணும் அண்ணன். நடு ரோட்ல வச்சா கௌரவம் பண்ணிட்டேன். சரி போகுது விடு. ஏன்பா ரொம்ப விலை வசந்ததா இருக்கும் போல இருக்க. இதெல்லாமா இப்ப போடுறாங்க? போடுவாங்கண்ணே. நாம பெரிய ஆளுன்னு அவங்க மனசுல தோண வைக்கணும். அது நம்ம வாசிக்கிற வாசிப்புல இருக்கு. வாசிப்புல இல்லனே, நம்ம பேசுற பேச்சுல தான் இருக்கு. நாம என்னதான் நாதஸ்வரம் வாசிச்சாலும் அங்க உட்கார்ந்து கேட்கிற எல்லாருக்கும் சங்கீதம் விளங்கவா போகுது. பலன்னு போய் இறங்கணும். ரேடியோல கச்சேரி இருக்கு, டிவில கச்சேரி இருக்கு, பாம்பேல கூப்பிடுறாங்க, கல்கட்டால கூப்பிடுறாங்க, அவ்வளோ ஏன் ஃபாரின்ல கூட கச்சேரி இருக்குன்னு கூப்பிடுறாங்கன்னு சும்மா அடிச்சுடணுண்ணே. அடிச்சு விட்டேன்னா நம்ம டிமாண்டு கூடும்லண்ணே. தன்னால நம்ம சம்பளமும் உயரும். நாங்க ஒரு கச்சேரிக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு கேட்டா அசந்துருவீங்க. கச்சேரி ஃபீஸ் போக எல்லாருக்கும் ஏசி ரூமு, வண்டி வாடகை, கார் பெட்ரோல் செலவு எல்லாம் பேசி வாங்கிடுவோம்னே. ரொம்ப தான் முன்னேறிட்டீங்க. ஆமா, ஏண்ணே இங்க நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, என் பொண்ணு கல்யாண விஷயமா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வேன் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ வாங்கண்ணே, நம்ம வண்டியில போய் இறங்கிடலாம். இல்லை பரவாயில்ல, அது ரெடி ஆயிரும். அண்ணே, என்ன அண்ணினா நினைக்கிறீங்களே? நான் உங்க சிஷியண்ணே. பரவாயில்லண்ணே, வண்டியில தான் வரமாட்டேன்ட்டீங்க. அண்ணனோட பொண்ணு கல்யாணத்துல நாதஸ்வரம் வாசிக்கிற பாக்கியத்தையாவது எங்களுக்கு கொடுக்கணும். அவசியம் நீங்களே வாசிங்களே. அப்போ நாங்க உத்தரவு வாங்குறோண்ணே. ரொம்ப நல்லது. வரேண்ணே. பாருங்க பத்தியா தேவனே, எங்ககிட்ட வாசிக்க கத்துக்கிட்ட சிஷ்யனுங்க எப்படி இருக்காங்க பத்தியா? அவங்க உங்ககிட்ட இருந்து வாசிக்க எப்படி கத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீங்க அவங்க கிட்ட இருந்து எப்படி சம்பாதிக்கணும்னு கத்துக்காங்க. அண்ணன் டயர் போட்டானு தெரியலையே. போட்டிருப்பான், போலாம். வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. எங்க வெளியூர் போயிருந்தீங்களா? கடையே போட காணோம். ஆமாப்பா, வெளியூர் போயிட்டு இப்பதான் வந்தேன். தம்பி நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. செல்வரங்கம், ஒரு சங்கதி ஒண்ணு கேள்விப்பட்டேன், அது நெசமா? என்னக்கா கேள்விப்பட்டீங்க? உனக்கு பொண்ணு பாத்துருக்கிறதா சொன்னாங்களே. ஓ அதுவா? ஆமாக்கா. பொண்ணோட அப்பா நாதஸ்வரம் வித்துவான்னு சொன்னாங்க. ஆமாக்கா. நீ பாக்குறதுக்கு வித்துவா மாதிரி தான் இருக்க. உன் மாமனார்கிட்ட சொல்லி நாதஸ்வரம் கத்துக்கிட்டு தொழில மாத்திக்க. பாவம், நீயும் மாத்தி மாத்தி எத்தனை தொழில தான் பாப்ப. இந்த இப்ப தேங்காய் பழ கடை. ஏக்கா, இந்த வியாபாரம் பாக்குறது உனக்கு பிடிக்கலையா? சொந்த கடையா இருந்தாலும் பரவாயில்ல, இதுல என்னத்த வருமானம் வருது? இத நம்பி கல்யாணம் பண்ணி எப்படி பொண்டாட்டிய காப்பாத்த போற? ஒரு நல்ல வேலையா இருந்தா பாரு, ஆளு மட்டும் பவுசா இருந்தா போதுமா? வர வர இந்த அக்காக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அடக்கி வைக்கணும். என்ன மாப்பிள்ள? வாங்க மாமா. டீ ஏதாவது சாப்பிட்டியா? எங்க மாமா, காலையிலேருந்து வியாபாரமே நடக்கல, வெறும் 5 ரூபாய்க்கு தான் நடந்திருக்கு. சரி, அங்க எப்படி காராச்சாவும் நல்ல வியாபாரமோ? என் பொழப்பு ஏன்பா கேட்குற? அது உன்னையோட மோசம். ஹலோ, வணக்கம் தம்பி, நான் துபாயிலேருந்து மணி பேசுகிறேன். வணக்கண்ணே, சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடை எப்படி போயிட்டு இருக்கு? சுமாரா போகுதுண்ணே. செல்வரங்கம், நான் வந்த கான்ட்ராக்ட் முடிய போகுது. இன்னும் 2 மாசத்துல ஊருக்கு வரேன். சரிண்ணே. வந்தவொடனே கடையை என்கிட்ட கொடுத்துடணும். என்ன? சரிங்கண்ணே. இந்த கடை இடம் இருக்கு, நிறைய காசு பகுடி கொடுத்து வாங்கினது. நான் இல்லாதப்ப வேற எவனும் கடையை போட்டக்கூடாதுன்னு தான் உன்னைய நம்பி கடையை விட்டு போனேன். நான் ஊருக்கு வந்தவொடனே ஒரு நாள் கூட சும்மா இருக்க முடியாது. என்ன தம்பி? சரிண்ணே. 2 மாசத்துல வரேன், கடையை என்கிட்ட ஒப்படைக்கிற. சரியா? என்ன மாப்பிள்ள, ஸ்ருதி சுத்தமா இறங்கி போச்சு. ஃபோன்ல யாரு? துபாயிலேருந்து கடை ஓனர் மணி பேசுகிறான் மாமா. இன்னும் 2 மாசத்துல வர்றானா, கடையை ஒப்படைக்க சொல்கிறான். கடை அவன் கடை, கேட்கத்தானே செய்வா. ஆனா இந்த கடையை கட்டி தான் உனக்கு பொண்ணே பேசியிருக்கோம். இன்னும் கல்யாண தேதி கூட முடிவு பண்ணலையே. இன்னும் 2 மாசத்துல வந்துருவான் மாமா. ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஒன்றும் கவலையப்படாத, கல்யாணத்தை சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். அவங்க இன்னைக்கு வரட்டும், பேசி கல்யாண தேதி மூலம் முடிவு பண்ணிடலாம். செல்வா வர்றவ எப்படி நகையோட தான் வருவா. அந்த நகையை வச்சு இன்னொரு கடையை புதுசா போட்டுருவோம். இல்லைன்னா புதுசா ஒரு பிசினஸே ஆரம்பிச்சிடலாம். நீ கவலைப்படாத. அப்படியா மாமா? யோசனையா தான் இருக்கு. ரொம்ப யோசிக்காத. ஏன் பொழப்பே ஓடும்போது ஓன் பொழப்பு போடாத. இந்த பார் செல்வா, நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் பொண்டாட்டி நம்பி தான் பொழப்பு. ரொம்ப யோசிக்காத. வந்த விஷயத்த மறந்துட்ட பாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துருவாங்க, வா போலாம். ஜமக்காலத்தினால அந்த சைடு இழுத்து விடு தம்பி. அந்த பக்கம் கொஞ்சம் சரி பண்ணுடா. எல்லாம் பக்காவா இருக்கு. போதும் போதும். ஆனா ஜமக்காலம் தான் கொஞ்சம் பழசா இருக்க மாதிரி தெரியுது இல்ல? ஆமா, வரப்போற குடும்பம் பெரிய சிவகங்கை ஜமீன் குடும்பம் பாருங்க. வரவங்களுக்கு இது போதும், வாய் மூடிட்டு சும்மா இருங்க. இவ்வளவு நேரமா யாரையுமே காணோம், வந்துடுவாங்கல்ல? என்ன கேளுடா, 10 மணிக்கு வரேன் நாங்க, இன்னும் யாரையும் காணோம். ஆரம்பமே இந்த லட்சணத்துல இருக்கு. இன்னும் போக போக என்னென்ன தெரிய போதோ தெரியல. ஒன்னொன்னா தெரிய வரும்போது
பிரச்சனை தான். என்ன வளர்றீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, பொதுவா சொன்னேன், நம்ம குடும்ப விஷயத்தை சொல்லல. உங்க அப்பாவை கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருக்க சொல்லுங்க. அவங்க வரும்போது ஏதாவது உளறி கொட்டி வைக்க போறாரு. ஏன்பா என்ன மாதிரி பேசாம இருப்பா? முடியல. வந்துட்டாங்க வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. எல்லாம் வாங்க. சீக்கிரம் போங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. என்னது 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் இவ்வளவு லேட்டா வரீங்க? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், என் தம்பிக்கு டைம் தான் ரொம்ப முக்கியம். டைம் பிரகாரம் எல்லாம் நடக்கலன்னா அவனுக்கு கோவம் வந்துரும். அது இல்லைங்க, வர வழியில வண்டி என்னாச்சு? வண்டிக்கு ஒன்றும் ஆகல, ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருந்துச்சு, அதனால மெல்ல வண்டி ஓட்டு அப்படின்னு சொன்னோம். வீட்டுல ஏகப்பட்ட பொம்பளைங்க, அவங்க புடவை கட்டி தயாராக கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. வாங்களே உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்கம்மா, வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. இது வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன வராண்டா மாதிரி. நல்லா இருக்குங்க. வாங்க உள்ள வாங்க. குனிஞ்சு வாங்க, தலை பத்திரம். இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ணா தலை குனிஞ்சுதான் வரணும். ஏமா எங்க வீடு பொந்தா இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப உன் வீடு பொந்தா இருக்குது. மா பேசாம இருக்க மாட்டியா? எங்க அம்மா எப்போ எலி வலையா இருந்தாலும் தனி வலைங்கிற மாதிரி சின்ன வீடா இருந்தாலும் இது என் சொந்த வீடு. சொந்த வீட்டுக்காரங்களுக்கு தான் சொந்த வீட்டோட அருமை தெரியும். ஜெகநாதா, யார கூப்பிடுறீங்க? யாரோ வரணும். ஒண்ணும் இல்ல. இந்த ஊர்ல குடிகொண்டு இருக்கக்கூடிய கடவுள் பேரு ஜெகநாதன். அவரை கூப்பிட்டேன். மாமா, பால்காரன் வந்துட்டு போயிருப்பான், கொஞ்சம் வாசல்ல போய் நில்லுங்களேன். போங்க போங்க. நீங்க வாங்க, உள்ள வாங்க. இதான் சமையல் கட்டு. அங்க நின்னு சமையல பாத்துக்குவேன், இங்க உட்காந்து காய நறுக்குவேன். இங்க உட்காந்து காய நறுக்கும் போது இந்த வழியா நல்லா காத்து வரும்னா பாத்துக்கோங்களேன். வாங்க வாங்க. இங்க நல்ல காத்தோட்டமா. இங்க துணி துவைச்சுக்குவேன், இப்படி காய வச்சுக்குவேன். அந்த சைடுல பொண்ணு விளையாண்டுக்குவா. நல்லா இருக்கு. என்ன கட்டில எடுத்து வெளியே போட்டிருக்கீங்க? அது உள்ள இருந்தா நீங்க எல்லாம் வெளில தான் நிக்கணும். நான் தான் அப்பவே சொன்னல இது பொந்துன்னு. சார், இது இந்த ஊர்ல எல்லாருமே காத்தோட்டமா போவாங்க. எங்க வீட்டுல தான் பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சிருக்கோம். ரொம்ப முக்கியம். வாய் மூடிட்டு இருங்க. நீங்க வாங்க இப்படி வாங்களேன். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இங்கதான் உட்காந்து நான் முறுக்கு காரா சேவெல்லாம் சுடுவேன். தனியா வேலை செய்வேன், யாரும் உதவிக்கு கிடையாது. நல்லா இருக்குங்களா? 2 கடாயி. இது பாத்திருக்கீங்களா? முறுக்கு புளியறது சின்ன சைஸா பாத்திருக்கோம். பெரிய ஃபேக்டரி மேனேஜர் மாதிரி சுத்தி காமிக்கிற. ஏப்பா நீ புளிவியா? இந்த வீட்டுல புளியறதெல்லாம் என் பொண்டாட்டி தான். இல்ல, எங்க அம்மா கொஞ்சம் வெளிப்படையா பேசுவாங்க, நீங்க வித்தியாசமா எடுத்துக்க வேணாம். நீங்க ஏதோ வியாபாரத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, மறந்தே போயிட்டேன் பாத்தீங்களா. அப்புறம் இந்த ஏரியால இருக்கிற சுத்துவட்டாரத்துல இருக்கிற எல்லா கடைக்குமே எங்க வீட்டுல இருந்து தான் முறுக்கு காரா சேவெல்லாம் சப்ளை பண்றோம். ரொம்ப ஃபேமஸ்ங்க. டைமே கிடைக்கலன்னா பாத்துக்கோங்களேன், சுத்தமா நேரமே கிடைக்கிறது இல்ல சப்ளை பண்றதுக்கு. எங்க வீட்டு பலகாரம்னா அப்படி ஒரு மரியாதை கொடுப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். பாருங்களேன், இந்த ஊர்ல பலகாரத்துக்குலாம் மரியாதை கொடுப்பாங்க. நீங்க பேசிட்டுங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். தம்பி பாத்துக்கடா. சரிக்கா. இத வந்துடுறேங்க. இந்த முறுக்கு காராசே வியாபாரம் எல்லாம் பொண்டாட்டியும் புருஷனும் பாத்துக்கிறீங்க. ஆமாங்க. தேங்காய் பழ கடையே எங்க மாப்பிள்ள பாத்து. ஆமாங்க. கணக்கு வழக்கெல்லாம் தனித்தனி தான் இருக்கு இல்லையா? இல்ல, அது ஒரு ஆள் கண்ட்ரோல் தான். எல்லாமே சம்பந்தியமா தான். இதெல்லாம் கேட்கணுமா? நீ சாரை பார்த்தாலே தெரியுது இல்ல.